எப்பவுமே பெஸ்ட் தான். தளபதி மேல போட்டாங்க எடா கூட தரமான சம்பவம் பயங்கரமான சம்பவம். எதிர்லஜி மாண்புமிகு முதலமைச்சர் அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை அந்த டைட்டிலுக்கு தான் வந்தது. எழுதி கட முக்கியம் இல்ல, அந்த டைட்டில் ஒன்னே போதும் நம்மளுக்கு, வேற எதுவுமே வேணாம். மாண்புமிகு சி ஜோசப் முதலமைச்சர் விஜய் அது ஒண்ணுக்கு தான் வந்ததே. அதை மனசார பார்த்தோம், அதுவே போதும், வேற எதுவுமே இல்லைங்க. சொல்றேன் மாத்திருக்கிறாங்க ப்ரோ, ரீமேக்லாம் இல்லை. எங்க தலைவர் தான் மேக்கே, அங்க மொத்தமே ரீமேக் ஜிமேக் எதுவும் அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கே கிடையாது. தலைவர் எங்க வந்தாலும் எப்போ வந்தாலும் ரீமேக்லாம் அது படமே ஓடாதுங்க. தலைவர் மட்டும்தான் ஓடுவாரு. தமிழ்நாடே மாத்தி வச்சுக்கிறாரு, படத்துல வேற லெவலில் மாத்தி தமிழ்நாடே மாத்தி ஆகி போச்சு ஒரே ஒரு 50 நாள்ல. இந்த படம்லாம் என்ன இருக்குது, எல்லாமே மாறிடும் ப்ரோ. படம்லாம் முக்கியம். மியூசிக் எப்பவுமே நம்ம அன்னைக்கு வந்து சொல்லலாம் ப்ரோ, அது ஏடா கூட பண்றாரு ஆளு. அதை விட இப்போ இன்னும் மோசமா இருக்குது இந்த படத்துல. என்னடா இது கத்தி எல்லாமே பார்த்தோம், அது இந்த படம் இன்னும் மோசம். பிளாஸ்ட் தான் படம் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குதுண்ணா. தளபதிக்கோசரம் எத்தனை வாட்டி ஒன்றாலும் பார்க்கலாம் படத்தை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. படம் வந்து ஒரு பக்கான விஜய் ரசிகருக்கு அருமையான ஒரு ட்ரீட்டு. இன்னொன்று கடைசி படமாக எடுத்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி கோடிக்கான ரசிகர் இருக்கிறாங்க, அவங்களோட மனநிலைலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இனிமேல் நாங்கள் எப்போ தேட்டர் பார்க்க வரப்பாருன்னு தெரியல. கடைசியாக ரீரிலீஸு கண்டிப்பாக வரும். மூவி இப்போ தான் பார்த்தோம். மூவி வந்து செம மாசாக இருக்குது. எல்லாரும் தெலுங்கு படம் இருக்க மாதிரி நினச்சாங்க. ஆனால் இது வந்து தெலுங்கு படம் மாதிரி இல்லாமல் விஜய்க்கான மாசும் கிளாசிக்காக அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அனிருத்தோட மியூசிக் வந்து செம்ம தாறுமாறாக இருக்குது. மூவியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய்க்கான உறுத்தான இந்த லாஸ்ட்டு படத்துக்கான எல்லா ஹைப் இருக்குது. சாங்ஸ் வந்து பட்டிய கலப்பு தேட்டரில் ராவணமாவோட சாங்ஸ் வரப்போ தேட்டரில் அப்படியே அதிருது, அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து ஆந்திரான்றது எப்படி சொல்கிறது, ஆந்திரா மாதிரியே தெரியல, தமிழ்நாடு மாதிரி. எங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்காம இன்னுமே வெளியே நிற்கிறாங்க, நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தான் இதுவாக இருக்குது. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஆந்திராவில் வந்து டிவிகேவுக்கு சேர்ந்த ஒருத்தர் சந்தீப் ராயல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டிவிக்கு எலெக்ஷன் அப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் இங்கேருந்து ஆந்திராலேருந்து போயிட்டு தமிழ்நாட்டில் போய் ஓட்டு கேட்டவங்களாம் இருக்காங்க. இங்கே எப்படி சொல்ல, தமிழ்நாட்டை விட அதிகமாக ஒரு பாட்டி அதிகமாக தான் விஜய் ஃபேன்ஸ் அதிகம். ஆந்திராவில் கூட விஜய் டிவிக்கே வர சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. டிவி கட்சி இங்கே நிற்கணும் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். நாங்களும் டிவி கட்சி வந்து இங்கே எலெக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ண நாங்களும் எதிர்பார்க்குறோம். படம் வேறு லெவல் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் பேக்காகவும் இருந்தது. ஒரு குட் மெசேஜும் கொடுத்துருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது தளபதியோட லாஸ்ட் படம், ஒன் லாஸ்ட் மூமெண்ட். அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதை செலிப்ரேட் பண்ண வந்தோம். இருந்தாலும் அடுத்த வாட்டி அது நடக்காதுன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, இதில் என்ன மெசேஜ், குட் டச் பேட் டச் அந்த மாதிரி மெசேஜ்லாம் இருக்குது. ஒரு ஃபீமேலை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்கள எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மெசேஜ்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு ப்ரோ. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு. இதனால் நிறைய பேர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ப்ரோ ரீமேக் படம்னு சொல்லி நிறைய படம் தமிழ் சினிமாவில் வர படம்லாம் நிறைய ரீமேக் தான் ப்ரோ. பட் அது அந்த ஹீரோஸ் எடுத்து நடிக்கும்போது யார் சொல்கிறா அந்த மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது யார் மூலயமா கன்வே பண்ணும்போது எல்லா பலதரப்பட்ட மக்களுக்கும் போய் ரீச் ஆகுதான்னு பார்க்கணும் ப்ரோ. நான் ரீமேக் படம் தான், நானும் அந்த பகவந்த் கேசரியும் பார்த்துருக்கேன் தான். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து அவர் ஸ்டைலில் இருக்குது, இது வந்து தளபதி ஸ்டைலில் இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குது. தளபதி ஒரு தமிழ்நாடு என்டர்டெயின்மெண்ட் பேக் அண்ட் வித் ஃபீல் குட் ஃபிலிம் அண்ட் நல்ல பெஸ்ட் மெசேஜாக சொல்லியிருக்காரு ப்ரோ. ப்ரோ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. படத்தில் என்ன அப்படி இருக்குது, ஒரு குட் மெசேஜ் சொல்லியிருக்காரு. இதுக்கு போய் சர்டிஃபிகேட்டாக, குழந்தைங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இது. இதுக்கு போய் சர்டிஃபிகேட் கொடுக்கறது கொஞ்சம் தப்பு தான். பட் ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. கட்டாயம் இது பார்க்கணும், அப்படி தான் ஃபேமிலியாக தான் பார்க்கணும். அனிருத்னாலே மியூசிக் தான் ஜி. அனிருத் போட்டாலே தளபதிக்குன்னே தனியாகவே போடுவார் ஜி. அவர் தளபதிக்கு போட்ட எல்லா மியூசிக்குமே அவர் இட்டு தான். ஒரு பாட்டும் சரி, ஒரு மியூசிக் லைனும் சரி, அவர் தளபதிக்காகவே அது எழுதுன மாதிரியே இருக்குது ப்ரோ. ப்ரோ அது பார்க்க நான் பிரமிச்சு போய் நின்றுட்டேன் ப்ரோ. ரொம்ப வேறு லெவல் ப்ரோ. ஒரு மாதிரி அட்மையராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீன் திருப்பி வராதோன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருந்தது ப்ரோ. அமேசிங். அந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு போடும்போதே வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு.
அப்படியே எப்படி சொல்கிறது, படம் பார்க்க ஒன்று கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இதான் ஆனால் இதான் லாஸ்ட் பண்ண நினைக்கும் போது கஷ்டமாகவும் இருக்குது. படம் வந்து சூப்பராக படத்தை என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் படம் முடிப்போது நம்மளுக்கே ஒரு சோகம் வருது, இதுதான் லாஸ்ட் படம், இனிமேல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அண்ணனை பார்க்க முடியாதுன்ற கஷ்டமும் இருக்குது. ஆனால் எங்களுக்காக சினிமாவெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக அரசியலில் வந்திருக்காரு. சினிமாவில் எப்படி பண்ணாரோ நாங்கள் தினம் தினமும் இனிமேல் அவரை அரசியலில் பார்ப்போம். எங்களுக்காக என்ன பண்ணணுமோ எல்லாம் எங்கள் அண்ணன் பண்ணுவார், எதிர்பார்க்குறோம். படம் லேக் இல்லாமல் போகுது, எப்படி ஃபேன்ஸுக்கான படமாக இருக்குது. கொஞ்சம் தெலுங்கு படத்தை வந்து தமிழுக்காக கொஞ்சம் ஆல்டர்னேட்லாம் பண்ணியிருக்காங்க. நான் தெலுங்குலேயும் படம் பார்த்துருக்கேன். தெலுங்கு படம் இல்லாமல் தமிழ் ஆல்டர்னேட் பண்ணி தமிழுக்கு உதவியாக பார்த்துருக்காங்க. எப்படி சொல்ல, ஒவ்வொரு ஸ்கீனும் வரப்போ மாசாக இருக்குது. விஜய் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடக்கூட படமாக ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து பக்காவாக இருக்குது படம் வந்து. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா ஒரு கஷ்டமான இருக்குது. இப்போ விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தா சின்ன பசங்க அதிகம். அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சின்ன பசங்க யாராலையும் வர முடியல தேட்டருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சின்ன பசங்க லேடிஸ் தான் இருப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சின்ன பசங்க 18 வயது கீழே இருக்கிறவங்க வந்து வர முடியல. அது ஒன்று தான் மனசு கஷ்டம். எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க. இல்லைன்னா இந்த இடம் மொத்தம் எப்படி சொல்கிறது, லேடிஸு குழந்தைங்களாக தான் இருக்கா நார்மலாகவே. தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி தான் ஆந்திராவில் விஜய் கொண்டாடுவாங்க. தளபதி படம் ப்ரோ, தளபதி படம் தான் கேட்க வேணும். வேற லெவல் படம் ப்ரோ. தளபதினாலே மாசு ப்ரோ. ஒன்னே ஒன்று தான் ப்ரோ, டைட்டில் கார்டு தான் ப்ரோ. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். இந்த ஒன்று தான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் டைட்டில் கார்டு, பாட்டு, டான்ஸு எல்லாம் வேற லெவல் ப்ரோ. ஒன்னே ஒன்று தான், தேட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க ப்ரோ. வேற லெவலாக இருக்கும். ஃபேன்ஸோட பாருங்க ப்ரோ, அது வேற லெவல் ஃபீலாக இருக்கும். அதுவும் இந்த தேட்டரில் இன்னும் ஏவிலாம் போட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன் ப்ரோ. அது கொஞ்சம் ரொம்ப வருத்தம் ப்ரோ. இதை பாருங்க, இந்த மாதிரி FDS எல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். தளபதி இது மாதிரி தளபதி இன்னொருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வருத்தம் தான். ஆனால் இந்த படத்தை எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அவ்வளோ பார்க்குறோம். பட் அவர் ஒன்றும் எங்களை விட்டு போகல ப்ரோ. எங்களுக்காக சேவை செய்ய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ப்ரோ. அதில் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அவரை. பட் இதில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. அட் த சேம் டைம் we are also welcoming in politics ப்ரோ. அனிருத் சொல்லவா வேணும் ப்ரோ. அனிருத்லாம் சொல்லவா வேணும். கிங் மேக்கர் ப்ரோ. மியூசிக்ல கிங் மேக்கர். பேக்ரவுண்ட்லேருந்து மியூசிக்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே வேற லெவல் பண்ணிக்கிறார் ப்ரோ. அனிருத்தை பற்றி நோ டவுட். படத்துக்கு மியூசிக்ல வேற லெவல் ப்ரோ. அனிருத் லேக்லாம் போகுது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம்ன்றது வேற ப்ரோ. ஓகேங்களா. அதில் தளபதி ஃபேன்ஸுக்கு தளபதி என்ன சொல்லியிருக்காரு, டான்ஸுக்கு டான்ஸு, பாட்டுக்கு பாட்டு. மெசேஜ் என்ன, ஃபெமினிசம் எப்படி பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், பெண்களை எப்படி பாதுகாக்கணுன்றது கிளியராக மெசேஜ் கொடுத்துருக்காரு ப்ரோ. இதுக்கு மேலே வேற இன்னுமே தேவையில்ல. படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை அடுத்த விஷயம் ப்ரோ. 3 மணி நேரம் வந்தோமா என்ஜாய் பண்ணமா போகிறோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அது என்ன உடன்பாடு இல்லை ப்ரோ. படம் வந்து அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட்லாம் இல்லை. இதில் யாரோ பெருசாக பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சொல்கிற அளவுக்கு வரல. குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா பொண்ணுங்களுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பொண்ணுங்க பார்க்க வேண்டிய படம், சின்ன பொண்ணுங்க பார்க்க வேண்டிய படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஏ சர்டிஃபிகேட் இல்லை ப்ரோ. யூ தான் கொடுத்துருக்கணும். அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி வரும். ரீமேக் அப்படி இல்லைன்னா அது ஒரு நாட்டு எடுத்துக்கிறாங்க. பொலிட்டிஷியன் என்ட்ரு ஆகிக்குது. ஏன்னா அரசியல் வரப்பாருன்னு தெரியும். அரசியல் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது. அது முன்னே ரிலீஸ் ஆகிருந்தால் தளபதி படம் வந்திருக்கான். இப்போ வந்து தொட்டு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம்னு வந்துக்குது விஜய்னு. பக்கா ஒர்க் அவுட் ஆகிது எல்லாமே. வினோத் சாரை ரொம்ப பாராட்டணும். அவர் சைலண்டாக இருக்கிற பார்த்தோம். சம்பவம் அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. ஒரு குரல் படத்தில் ஒரே லேக் இல்லை ப்ரோ. உண்மையா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிது. ஒரு சீனோட லேக் இல்லை. படம் எல்லாருமே பிடிக்கும். டான்ஸ் அல்டிமேட். சொல்ல அவங்களுக்கே தெரியும் டான்ஸ் எப்படி பக்காவாக மாசு பண்ணாருன்ட்டு. ஒரு 2-3 ஸ்டெப்பு போடுறாரு. அதெல்லாம் தமிழ் சினிமாவில் யாராலும் போட முடியாது. அப்படியே பாட்டு ஸ்டெப்பு. அதெல்லாம் ஏ சைட் வந்து அந்த சும்மா அந்த ரத்தம் தெரிகிற மாதிரி படத்துக்கு தேவைப்படுது அது. ஆனால் ஏ சைடு வந்து குழந்தைங்கள்லாம் வந்து வரமாட்டாங்க. அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். மிஸ் பண்ணிடாமல் இந்த படம் தேட்டரில் பாருங்கள். தளபதி அவரோட கடைசி திரைப்படம் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தாலும் படம் சூப்பராகவே இருக்குது. மமிதா அவங்களோட ரோல் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்க படம் ஃபுல்லாக வராங்க. கடைசியில் அவங்க சண்டை போகிற காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே மமிதா அவங்க வந்து சூப்பராகவே பர்ஃபெக்டான ரோல் அவங்க சூஸ் பண்ணதுக்கு வந்து நல்ல காஸ்டிங். மொத்தமாக இந்த படத்தில் காஸ்ட் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அனிருத் அவரோட பிஜிஎம் தனியாக ஒரு ஸ்டாண்ட் அவுட்டில் நிற்கிது. அந்த ராவண மோகன்லாம் வந்து கடைசியில் அப்படியே பிச்சு உதறிடுச்சு. வினோத் அவர் வந்து நான் ஏன்
என்னை வந்து சூஸ் பண்ணாரு அப்படின்றத காமிச்சிட்டாரு. ஹெச் வினோத் அவரோட டைரக்ஷன், பகவத் கேசரி ரீமேக்கை அவர் வந்து அவரோட ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக எடுத்து தர முடியுமோ அவ்வளோ சூப்பராக இல்லை செம்மையாகவே எடுத்து கொடுத்துருக்காரு. ஹெச் வினோத் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கமர்ஷியலாகவும் செகண்ட் ஆஃப் எமோஷனலாகவும் ஃபேமிலிக்கு ஒரு உமன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. உமன்ஸுக்கு முக்கியத்துவமாக எடுத்திருக்காங்க, சூப்பராகவும் கன்வே பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கும்போதும் நம்ம சூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்கு படம். கருத்துக்கு ரீதியாக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக போகுது. முக்கியமாக பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்து வளர்ந்தது தளபதி ஒரு படத்தில் மட்டும்தான். அவரோட படங்கள் தான் பார்த்து வளர்ந்தது. க்ரோயிங் ஸ்டேஜ் எல்லாமே அவரோட படங்கள் தான். ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு 5வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது ஒவ்வொரு மெமரிஸும் விஜய் அவரோட படங்களில் இருக்கும். படத்தை தாண்டி அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் மேனரிசமாக இருக்கட்டும், அவர் செய்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. அவரை பார்த்து வளர்ந்துருக்கோம். அது இதுக்கு மேலே வந்து திரையில் வந்து பார்க்க முடியாதுன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் அவரோட மக்களுக்காக நல்ல சீனுக்கு போயிருக்காரு, முதலமைச்சரும் ஆயிருக்காரு. அவர் நல்லது செய்வாருன்ற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதை நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பட் திரையில் பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஃபுல்லாக ரீமேக்கில் ஹெச் வினோத் சார் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் 50%, செகண்ட் ஆஃப் 30% அப்படி தான் இருக்குது. ரீமேக் படம் மாதிரிலாம் தெரியாது. தளபதி படம் தளபதி ஸ்டைலில் இருக்கும். ரீமேக் படத்தை எப்படி தளபதியோட ஃபார்முலாவில் கொடுக்கணுன்றதை சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக என்ஜாயபிளான ஒரு மூவி தான். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்ப்பேன். அனிருத் மியூசிக் பற்றி நான் சொல்ல வேணும். சூப்பராக போட்டுருக்காரு, பிரித்து விட்டுருக்காரு. தளபதியோட கடைசி படம்னால எங்கெங்கேயோ தூக்கி செமையாக போட்டிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து எங்கேயோ போயிடுச்சு, டாப் நாச்.